நான் தளபதியை பார்க்க வந்திருக்கிறேன். எங்க அண்ணனை பார்க்குற சந்தோஷத்துல நாங்க வந்திருக்கோம். அண்ணனை நம்பினா உசுரா கூட கொடுப்பாரு. எங்களை எல்லாம் எல்லாமே தருகுறின்றானுங்க. எங்களை சொல்ற ஒரு நாயும் தருகுறி தான். மக்கள் கூட்டம் வெள்ளம் பறந்துட்டு இருக்குதுங்க எங்க தளபதியை பார்க்கிறதுக்கு. கூட்டம் இல்லைங்க, இது கடல் அலைங்க. கூட்டம் இல்ல, கடலான கூட்டம். இது ஓட்டா மாறும் கண்டிப்பா. தளபதியை பார்க்கறதுக்கானவே வந்து பாத்தீங்கன்னா டாட்டாவை போட்டுட்டு மிக ஆர்வமா வந்திருக்காங்க. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மகளிர் அணியில பொறுப்புல இருக்கிறாங்க. எங்க கிட்ட நேர்மை இருக்கு, எங்க அண்ணன் கிட்ட நெஞ்சில தில்லு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தளபதிக்காக உயிரை கொடுக்கிற கூட்டமே இருக்கு. மோதனு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மந்திரியும் பார்க்க மாட்டோம், மன்னரும் பார்க்க மாட்டோம், மோதி பார்த்துருவோம். தளபதி வாழ்க. இங்க இருக்க 90% மக்கள் தளபதியின் முகத்தை பார்ப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக மட்டுமே வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு எங்களுடைய வெற்றி தலைவர் அவர்களின் ஒரு முகத்துக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரூர் சம்பவத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தா பெருந்துற பாயிண்ட்டுங்க. அது வந்து விஜய் ஒரு அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால விஜய்க்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குதுங்க. ஆண்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரி பெண்கள் ஓட்டு அதிகம் இருக்குது வச்சுக்கங்களேன். தண்ணி கேனு ஒரு பைசா இல்லாம ஃப்ரீயா வாங்கிட்டு இருக்கிறோம். எத்தனை இளைஞர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, ஸ்கூல், காலேஜ் எல்லாம் விட்டுட்டு ஒற்றை முகம் தளபதி ஒருவர் மட்டுமே அந்த முகத்தை பார்ப்பதற்காக தான் வந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் சரியா பதிவு பண்ணிக்கிறோம். வருகிற 2026 அண்ணன் தளபதியை சிவாசனத்தில் உட்கார வைப்பாங்க கண்டிப்பாக. எங்க அண்ணன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்க நிப்போம் முன்னாடி. ஈரோடு மிக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழகம் 2026 கான்பிடண்டா இருக்கும். நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். எங்க தளபதி தானே 2026 அவருக்கு தான். 2026 அவரு தான் எல்லாம்.